ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சந்தோஷமாக ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்துட்டு இருந்தேன். இப்போ ஸ்ட்ராங்காக கெத்தாக வந்திருக்கேன். சோஷியல் மீடியாவில் என்னை பற்றி பொய்யான அவதூறுகள், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், அதனால் நிறையா பேர் என்கிட்ட நீ ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகாத, போனாலும் ஃபங்க்ஷனில் பேசாத அப்படின்னாங்க. நான் இனிமே தான் சத்தமாக பேச போகிறேன். தந்தை பெரியார் மீது செருப்பு வீசினதுக்கு அப்புறம் தான் அவர் அதிகமாக பேசினார். சைலன்ஸ் இஸ் நாட் டிக்னிட்டி, ஸ்பீக்கிங் அப் இஸ் டிக்னிட்டி. பெண்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், லைஃப் இஸ் யோர் ரைட், டோன்ட் கிவ் அப் த ஃபைட். நம்ம திமுக கட்சி பெண்களை எம்பவர் பண்ணுற ஒரு கட்சி. தாய்மாமன் சீர் கொடுத்துட்டு சீரா இருன்னு சொல்லாமல் பெண்கள் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய திட்டங்கள், தோழி விடுதி திட்டம், கலைஞர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம் திட்டம், இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. பெண்கள் சிரிக்கணும், பெண்கள் சிந்திக்கணும், பெண்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா.